வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு, ஹவ் ஆர் யூ? ஃபைன். இப்போ வந்து நம்ம இன்னி மேட்ச் டிசி வர்சஸ் ஆர்ஆர் அதை முதல்ல ப்ரிவியூ பண்ணிடுவோம். அப்புறம் ஓகே. நேற்று பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் அதை ரிவ்யூ ஷூர் பண்ணுவோம். ஷூர் ஷூர் ஸோ டிசி மேட்ச் ஷூர். என்ன ஆகும்? டிசிஆர்ஆர் டெல்லியில தான் ஆடுறாங்க. நல்லா 200 ரன் டெஃபினட்டா வரும். பேட்டிங் விக்கெட்டு அடிச்சா பறக்கும். அண்ட் கருண் நாயர் வேற செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அவர் அடிப்பார்னு நினைக்கிறேன். ம் அண்ட் கேஎல் ராகுல் ஆல்சோ ஷுட் கம் குட் டுடே டு மேக் அமெண்ட்ஸ். நல்லா பேட்டிங், செம்ம பேட்டிங் விக்கெட்டு ஆக்சுவலி. திருப்பி டவுட்ஃபுல் தான் நினைக்கிறேன். அதாவது ஃபிட்னஸ் கன்சர்ன் இருக்கு போல் இருக்கு அவருக்கு. ம் ஓ, என்னன்னு புரியல. பட் ஃபேஃப் இருந்தாருன்னா அது செம்ம பயங்கர. ஆனா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அவன் கருண் நேரம் அடிச்சா நீ என்ன பேட்டிங் ஆடினார் கருண் நேரு, பா சான்ஸே இல்லை. மெக்கருக்கு ஆடவே இல்லையே. மெக்கருக்கு வந்து மெர்கக் அவங்க கொடுப்பாங்களா இன்னைக்கு? மெர்கக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பிளே ஒன்லி வித் ஃபியூ ஃபாரின் பிளேயர்ஸ்ல. ஆமா ஸ்டப்ஸ், ஸ்டார்க்கு அவங்க ஆடுவாங்க. இல்ல இல்ல இல்ல, கொடுப்பாங்க. இன்னொரு மேட்ச் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. நட்ராஜன் அவரு அந்த இல்ல அந்த விக்கெட் வெளில போனா கொடுக்க மாட்டான். மேபி இன்னைக்கு இங்க ஆடுறாங்கல்ல கொடுப்பாங்க. ஏன்னா மாட்டிச்சுன்னா கணம்னு அடிச்சிடுவாரு. நட்ராஜன் ஃபிட் ஆவாரா? தெரியல என்னன்னு, அது மிஸ்டரியா இருக்கு. யாரும் எழுதவே மாட்டேங்கிறாங்க இதெல்லாம். நடுவுல இவர் சொன்னாரு, நடுவுல தமிழ் கமெண்ட்ரியில ஆ, அபினவ் முகுந்த் யாரோ சொன்னாரு, முத்து ம், சொன்னாரு, நான் பர்த்டே ம். விஷ் பண்ணேன் சம்திங், நட்டுவோட பேசினேன், ஸ்டில் இன்னும் ரெக்கவர் ஆகலைங்கிற மாதிரி சொன்னாரு. ஆமா, இஸ் நாட் ஃபுல்லி ஃபிட் போல் இருக்கு. அப்படின்னு நான் மேட்ச் ஃபிட்டா இல்ல போல் இருக்கு, ஒரு மாதிரி இருக்காரு. இஸ் நாட் ஃபுல்லி மேட்ச் ஃபிட். அவர் சொன்ன மாதிரி. நட்ராஜ் என்னன்னாக்கா, முதல்ல இருந்தே நீங்க பாருங்க, டெஸ்ட் மேட்ச் டெபு அது முன்னாடி இருந்து அவர் போட்டார்னா ஃபுல் எஃபர்ட் கொடுத்து போடுவாரு. ஃபுல் எஃபர்ட் கொடுத்து போடும்போது கொஞ்சம் எதனா ஆச்சுன்னா திரும்பி ரெக்கவர் ஆகிறது கஷ்டம். அவரு இந்த கலீல் இவங்கெல்லாம் பாருங்க, ஹார்திக் பாண்டியா ஆல்சோ, they will break down very fast because the effort what they give in the last moment, if you see, full effort இருக்கும். அது sometimes it's you can't do anything about it. That's the way it is. bowling well. Yeah, yeah. இல்ல, டெல்லி செம்ம செட் சைடு ஆக்சுவலி. பயங்கர செட் சைடு. நடுவுல அதான் நான் சொன்னேன்ல முதல்ல ஆக்ஷன்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஃபேஃப் இவங்க நடுவுல ஆட ஆரம்பிச்சாங்கன்னாக்கா அந்த டீம் பிடிக்க முடியாது. எனக்கு பவுலிங் சர்ப்ரைஸ் பேட்டிங் வாசு, சர்ப்ரைஸ் பேக்கெட் என்னன்னாக்கா, இந்த பிரைஸ்டன் ஸ்ட்ரப் சூப்பரா ஆடுறாரு. இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பரா அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடுறாரு. ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட். அன்னைக்கே நம்ம பேசணும் அதை பத்தி. ஆமா ஏர்லியா ஆமா கொஞ்சம் இருக்காரு, பட் அதுக்கப்புறம் நல்லா இது பண்றாருன்னு. ஸ்பின் நல்லா ஆமா. இருக்கும். அதான் வந்து தட் இஸ் a பிக் பிளஸ் இல்ல. அதுவும் இல்லாம லாங் ஸ்ட்ரைட்ஸ் நீங்க ஈஸியா எடுத்துட முடியாது ஸ்பின்ல. he is good front as well as back. இப்போ ஆர்ஆர் டீம் சைடில் போவோம், அவங்களுக்கு பெரிய பண்ண முடியலையே அவங்களால. அதே பிளே வித் திஸ் லெவல் ஆகி போச்சு. அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. அது என்னன்னாக்கா அவங்க ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட. யங்ஸ்டர்ஸ் ஹேவ் டு டெலிவர் அண்ட் தே ஹேவ் டு பிளே அவுட் ஆஃப் தேர் திஸ் திங் டீத். ஆட மாட்டேங்கிறாங்களா இவங்க, வந்து மிதப்புல இருக்காங்க யங்ஸ்டர்ஸ்லாம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் 30-40 மேக்ஸ். இன்னைக்கு சேஸ் பண்ண முடியுமா அவங்களால? ஆர்ஆர்ல சேஸ் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க, பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு. சஞ்சுக்கு மாட்டணும், ஜெயஸ்வாலுக்கு மாட்டணும். ஆக்சுவலா ஜெயஸ்வால் ஐ டோன்ட் நோ, இந்தியா ஆடும்போது சூப்பரா ஆடுறாரு. இங்கெல்லாம் எப்படி த்ரோ பண்ணிட்டு போறாரு விக்கெட்டானே புரியல எனக்கு ஆக்சுவலி. இஸ் சச் அ குட் பேட், ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட். அதுவும் இந்த ஐபிஎல் லெவல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஜெயஸ்வாலுக்கு. என்ன ஷாட்ஸ்! கொஞ்சம் கொஞ்சம் ஆடினாலே நம்ம 3 நாள் தலை நிக்க மாட்டேங்குது. ஆட்டிடியூட் இஷ்யூஸ் வந்துருது. ஆமா ஆமா. மும்பைல கோவா மூவ் பண்றாரு, சண்டை போட்டார் போல் இருக்கு. அது வந்து சண்டை போட்டாரு. அது நல்ல மூவ் இல்லைன்னு சொல்றாங்க, சில பேர் அட்வைஸ் பண்றாங்க. எதுக்கு பாம்பேல இருந்து போற கோவா? இல்ல, அது என்ன பாலிடிக்ஸ் தெரியலங்க. அதுதான் பிரச்சனையே. he had a problem with ரஹானே. அதான் ரஹானே ஆஃப் ஆல் பர்சன்ஸ். ரஹானே கூட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்ல. கலடா பண்ணாங்களா என்னன்னு புரியல. he has taken it very personally. பிருத்திஷாவும் அதேதான். பிருத்திஷா ஆமா ஆமா. ஒரு இதே ஆட்டிடியூட் இஷ்யூ தான். கேம் வச்சு கொஞ்சம் கேம் வந்த உடனே தலைக்கு நிக்க மாட்டேங்குது. இல்ல, அதுவும் இல்லாம அவங்க எங்கேயோ வந்து 7 கோடிக்கு பிளாட் வாங்கிட்டாருல, சரி போதும் இருக்காரு போல் இருக்கு. சோ ஐ டோன்ட் நோ. 20 கோடிக்கு பிளாட் வாங்கலாமே, 70 கோடிக்கு வாங்கலாமே, அதானே பார்க்கணும் அவரு. அது ஓகே. சி திஸ் இஸ் வாட் அந்த இது இருக்குல்ல. ஐ திங்க் ரோஹித் சர்மா இஸ் கன்சோலிங் ஹிம் ஆக்சுவலி. ஐ ஹர்ட் ரோஹித் சர்மா வந்து he rates
Jaiswal very high. So that is the reason. சேவாக் மோல்ல இருக்காரு. அவர் என்னதான் டெக்னிக்கல் வீக்னஸ் இருந்தாலும் ரன் அடிச்சிடறாரு. அதனால ஆப்போசிஷனும் கொஞ்சம் இதுவாக ஆயிடுது. They go to defense. See, of all the openers what you have on song, I will say only two people, Sai Sudarshan and Jaiswal. They are complete players. You know, both spin fast, any condition. நான் வந்து I'm still not convinced about Jaiswal. It's a test opener. It's a test opener. இல்ல, definitely. பெர்த்ல 100 அது என்ன 100 அது என்ன நீங்க இல்ல சான்ஸே கிடையாது. ரன் அடிக்கிறதுக்கு இல்ல, பட் ஸ்டில் எனக்கு என்னமோ ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரியே தோணுது. ரன் அடிச்சிருக்காரு. இல்ல see, weakness is different. கேப்பபிலிட்டி இருக்கா அவருக்கு தான் நான் சொல்றேன். see, the thing is, நீங்க 4 மேட்ச் கொடுங்க அவருக்கு, you will definitely score. 4 innings, not even 4 மேட்ச், 4 இன்னிங்ஸ் அடிச்சிடுவாரு. because his shots are so good. ஹுக்கெல்லாம் பாருங்க எதுல பொசிஷன்ல இருக்காரு ஷாட்லுக்கு. இதுதான் டைம் இருக்குன்னு அர்த்தம். எப்போதுமே நீங்க என்ன பேக் ஃபுட்ல ஆடுறது நீ பார்க்கணும், டைம் இருக்கான்னு பார்க்கணும். நீங்க கட் ஷாட் ஹுக் ஷாட்டும் போது அது வந்து பந்து வந்து இங்க போகணும், இங்க அடிக்கணும். ஸோ இன்சைட் லைன் அடிக்கணும். அப்படி அடிச்சானதான் அவங்க வந்து டைம் இருக்கு அர்த்தம். அதுவும் பெர்த்லாம் the way he played ஸ்டார்க் மோல்ட் வெரி ஃபாஸ்ட். தட் செகண்ட் இன்னிங்ஸ் இஃப் யூ see, ஒரு ஃபேரி ஸ்பெல் ஒன்று போடாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆடினாரு, சான்ஸே இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆட முடியாது. அண்டர் யூ ஹேவ் the natural talent. You cannot play like that. He has got natural gift of timing, talent, and எக்கச்சக்க டைம் இருக்கு. He picks the lines very very early. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட்டா இருக்காரு. somebody has to talk to him and console and say that take it easy, go slow. Next 10 years if you play test cricket you can go places actually. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து பயங்கர இது லார்ஜ்ல எல்லாம் ஆடணும்னா இவரு அடிச்சு கொடுத்துருவாரு, பின்னி எடுத்துருவாரு. இங்க என்ன பண்ணுவாரு ஆடோட அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஜஸ்ட் டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். He is not technically fond wanting. Okay, what is the score you expect? 210 220 போவோம் இன்னைக்கு. ஏன்னா டியூ ஃபேக்டர் வேற இருக்குன்றாங்க இன்னைக்கு, படிச்சேன் நானு. டெஃபினட்டா போவோம். சேஸ் பண்ற டீமுக்கு அட்வான்டேஜ் ஜெனரலா. பட் அந்த மோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதுல வந்து he is saying இந்த யூஸ் ஆஃப் சலைவா அண்ட் தி செகண்ட் நியூ பால்ல பெரிய சேஞ்ச் ஃபார் தி பவுலர்ஸ்ங்கிறாரு. டெய்லின் வெயிட் ஒரு சைடு வெயிட் இது பண்ணதுனால டெய்லின் ஆகுது அப்படிங்கிறாரு. இல்ல அதான் நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ see the results, it is ஈவனா இருக்கு பாருங்க. not all teams chasing they have won, they have struggled unlike previous seasons. So it is something which is in a good lines what BCCI have done. அது வந்து whether how bowlers are adapting and implementing it we have to see. Hope for the best. But chasing team நல்ல chance. By I bet my mind this mostly Delhi will win, I think so. எனக்கும் டெல்லி தான் வின் பண்ணுவோம். பெட்டர் கான்ஃபிடன்ட். யா and கருண் நாயர் 3 வந்தது பயங்கர பூஸ்ட் உங்களுக்கு. அவர் the way he plays is a big boost. புல் எடுத்துரும். சரி சுதீர், நம்ம நேத்தி மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs KKR ரிவ்யூ போடுவோம். ஹலோ, நம்ம மேட்ச் இல்ல, டோர்னமெண்ட்ல தான் பெஸ்ட் மேட்ச் வரைக்கும் இல்லையா? இந்த டோர்னமெண்ட்ல பெஸ்ட் மேட்ச் தான். அது விக்கெட் வந்து நார்மல் விக்கெட் தான்றாங்க எல்லாருமே. பட் நம்ம பார்த்தாக்க அந்த டென்னிஸ் பவுன்ஸ் மாதிரி இருந்தது. கரெக்ட். அதுவும் இல்லாம விக்கெட் வந்து பவுன்ஸ் இருந்தது, ஈவன் பவுன்ஸ் இல்ல. ஒரு பால் கீழே போச்சு, ஒரு பால் மேல போச்சு. சோ அதுல என்ன ஆயிடுச்சுனாக்க எல்லாரும் நிறைய தப்பா ஆடினாங்க ஷாட்ஸ். Even the last ball with Russell Gall bowled, if you see he was playing height, பயங்கர ஹைட்ல ஆடுவாரு, இன்சைட் எட்ஜ். அதே மாதிரி ரனா வந்து கேட்ச் காட் பையன் பாருங்க, அது முன் பால் வந்து புஷ்னு மேல போகும் ஒரு மாதிரி, அடுத்த பால் அப்படியே கரெக்டா போச்சு அவருக்கு. He got surprised. 5 வர கூட 5 பால் பவுன்ஸ் பண்ணிட்டு கடைசி 6வது பால் பிளேட் ஆகும். ஆமா. சோ இதெல்லாமே இதுவா இருந்தது. அதே மாதிரி ஷேர் செய்யற ஆன 2 பால் தான் ஆடினா நினைக்கிறேன் சம்திங். ஒரு கட்டடி பாரு கீழே போவோம் பேட்டு கீழே, அதுக்கு அடுத்த பால் மேல ஸ்டீப்பா போச்சு. ஸோ தெர் வாஸ் சம்திங் விச் வாஸ் தேர். The slight variable bounce caught them, caught all the people off guard. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவுட் ஆனது கடுப்புல அவுட் ஆயிட்டாருன்னு தோணுச்சு. ஏன்னா டீம் செலக்ஷன் டாஸ் முடிஞ்சவொடனே இன்னும் டீம் கேட்டாக்க டீம் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க, நிறைய டூ மணி சேஞ்சஸ் லிஸ்ட்டை பார்த்துக்கோங்கன்ட்டாரு கேப்டன் அப்படியே சொல்லுவாரு.
அவருக்கே இல்ல இல்ல தெரியல I வாண்டிங் இல்ல பண்ணி இல்ல முடிச்சிட்டாரு ஐ நினைக்கிறேன். திங்க் ஆமா அவர் ஏஜி அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன். அந்த ஜேவியர் ஒருத்தர் ஆட வச்சாங்கல்ல, பிரான்சிஸா ஒருத்தர் ஃபாஸ்ட் போலர். ஜேவியர் ஆர்ட்ல அது மார்க். he was not in agreement with that one, I think so. ஒன்னு செகண்ட் திங், we can see ஜோஸ் இங்கிலீஷ் கீப்பிங் பண்றதுல அவர் வந்து அந்த அளவுக்கு இஸ் நாட் கீன். see look like that only. so நம்ம மறுபடியும் இது பேசணும். பிரபு சிம்ரன் சிங்கை டிராப் பண்ணிட்டு இவரை கொண்டு வருவான்னு சொல்லி பேசணும். ஆமா ஆமா அது முன்னாடியே நம்ம ஆக்ஷன் போதே பேசணும். ஆர்என் ஹார்டின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆட ஆமா அப்படின்னு. ஆமா இவ்வளவு பாருங்க. அடுத்தது அவர் தான். ஆமா, ஆர்என் ஹார்டி ஆட வச்சிருக்காரு. ஆனா சொல்ல முடியாது, மேக்ஸ்வெல் டிராப் பண்ணுவாங்க, ஸ்டோயினிஸ் வருவார் உள்ள. so many things are there. மேக்ஸ்வெல் இப்ப டிராப் பண்ண மாதிரி இல்ல. மேக்ஸ்வெல் ஏன்னா விக்கெட் எடுத்துட்டாருல நேற்று, அந்த கேப்டன் பாத்தீங்களா? இல்ல குரூஷியல் அந்த 6th ஓவர்லாம் போடுறாருல, பவர் பிளேல போடுறாரு. போடுறாரு நேற்றுக்கு பாத்தீங்களா கேப்டன்சி. யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் ஸ்ரேயஸ் ஐயர், சூப்பரா பண்ணாரு கேப்டன்சி. அதாவது அந்த ரிங்கு சிங்குக்கு ஷார்ட் லெக் ஷார்ட் மிட்டிக்லாம் வச்சு போட்டாரு. செம்ம பால், அதுதான் பெஸ்ட் பால் நேற்றுக்கு, அதுதான் ஃப்ளோட்டர். அது ஒண்ணு மேட்ச்லயே இல்ல, அதே அவர் மேட்ச் இல்ல இல்ல. அத கொண்டு இல்ல போய் கேகேஆர் வந்து இல்ல இல்ல இன்னொன்னு அந்த அந்த ஸ்வீப் ஷாட் கேட்ச் ஆன்டிசிபேட் பண்ண பாருங்க, சூப்பரா அப்படி லெக் சைடுல ஓடி வந்தாரு. வெரி குட். அதெல்லாம் இல்ல எப்பவுமே பாக்கறது நல்லா. இல்ல 70 for 2ல இருந்து சேசிங் 117. இது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், இவர் வந்து ரசல்ல வந்து ஃப்ரண்ட்ல ஆன் பண்ணோம்னு கேட்கவே மாட்டேங்கிறார். அவர் நம்பர் 8 நம்பர் 9 வந்த பிறகு நேற்று மேட்ச்ல இன்னைக்கு சாபா கரீம் பிரஷர்ல ஆடவே மாட்டார் ரசல்னு சாபா கரீம் கத்தி போட்டாரு. ஒரு உலகத்து ஃபுல்லா எந்த லீக்லயுமே எதுவுமே அடிச்சது இல்ல. அவர் வந்து சும்மா வந்து இதுல ஃபியூம்ஸ்ல ஆடிட்டு இருக்காரு. பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பெட்ரோல் ஃபியூம்ஸ் இல்ல சபாகரன் doesn't know actually. see இந்த பவுலிங்காவது போட்டு இது பண்ணணும். see he will field well, he will bowl well actually. இல்ல அதான் the சொல்றேன், thing is பேட்டிங் எப்படி, நீ பேட்டிங் எப்படின்னாக்கா see yesterday நீங்க பாருங்க 8 விக்கெட் 7 விக்கெட் வந்து போச்சு. அவர் தனியா ஸ்ட்ரைக் கிடைக்க மாட்டேங்குது. அடிச்சு 6 பால் தான் ஆடினாரு, 2 சிக்ஸ் அடிச்சாரு. இதுமே இல்லாம ஒரு பிளேயர் ஆடல, எனக்கு புரியல. இல்ல அது மட்டும் இல்ல, நம்ம டீம்ல என்ன சொன்னோம், மோயின் அலியை டிராப் பண்ணிட்டு ஸ்பென்சர் ஜான்சன் ஆடுவாங்கன்னு சொன்னோம். அது ஒரு படி மேல போய் ஆண்ட்ரி நார்கே ஆடுறாங்க, அவரு ஃபிட் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. இது என்ன இது மாதிரி பண்ணாக்க என்ன சொன்னாக்கா முடிச்சிருப்பாரு ஈஸியா மேட்ச், அது முடிச்சிருப்பாரு. என்னன்னே புரியல, வேஸ்ட் பண்றாங்க இவங்க. அந்த விக்கெட்ல போய் இந்த மாதிரி பண்றாங்க என்ன. ஆமா தெரியவே மாட்டேன், ஃபார்ம்ல இருக்க பிளேயர் ஆடணும். ஐபிஎல்ல கேம் சேஞ்சஸ் வெரி ஃபாஸ்ட். 4-5 பால் இட் சேஞ்சஸ் தி கேம். ரஹானே தான் வந்து he has to take the blame. He himself took the blame. அந்த இன்டர்வியூல சொல்லிட்டாரு, பைத்தியக்காரமா ஷாட் ஆடி. பட் he should put his foot down and say இல்ல இதுதான் பெஸ்ட் டீம், இவ்வளவு வருஷமா லீட் பண்றாரு, எவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்காரு, கேப்டன் பண்றாரு, மும்பை கேப்டன் பண்றாரு. இது மாதிரி விக்கெட்ல போய் நம்ம கிளியரா தெரியுது முல்லன் போர் விக்கெட். இதுல ஃபாஸ்ட் பவுலர் போய் ரொம்ப படுக்கேவலாம். அதுவும் இல்லாம ஆல் பீப்புள் ஓகேயா அவர் வந்து முண்டு ஏத்துவாரு. அதுவும் இல்லாம ஈஸியா இருக்கும் ஆடுறதுக்கு. நம்ம பேசுவோம் ஞாபகம் இருக்கா, இந்த விக்கெட்ல ஃபாஸ்டா போட்டா அடிப்பாங்கன்னு சொன்னேன். நம்ம ஜெனரலாவே சொல்லிட்டு இருக்கோம், ஸ்பின்னர்ல ஸ்கொயர்ல இருந்து அடிக்கணும், ஸ்பின்னர் ஆடணும், மேக்ஸிமம் ஸ்பின்னர் ஆட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இப்போ அந்த பால் வந்து டெய்லின் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி சலைவா செகண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த அந்த அளவுக்கு அந்த ஸ்கில் இருக்கவரை மட்டும் வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஸ் பேஸ் போடுறவன் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இல்ல அவன் போற 2 ஓவரை ரசல் போட்டு போயிடுவாரு. அதான் சொல்றேன், ரசல் போட்டாருன்னா கான்பிடன்ஸ் வரும். கான்பிடன்ஸ் இல்ல 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 அவருக்கு விக்கெட் விடும். அவருக்கு ஸ்டீப் பவுன்ஸ் இருக்கிறதுனால விக்கெட் விடும் அவருக்கு. அதான் சொல்றேன், அவரு அதுக்கு அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ப்ரொவைட்ஸ். I will give you one statistics, Vasu. I will give you one statistics. Whenever Russell has bowled 2 overs, he has always taken 1 wicket. அது சரி, go and see. பார்த்தாலே தெரியுது, அது ஸ்ட்ராட்டஜிஸே பண்ண வேணாம். whenever he has come to bowl, he has taken a wicket. நம்ம அது எனக்கு மைண்ட்லயே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. வந்தாலே விக்கெட் எடுக்கிறார், சர்ப்ரைஸ் பண்ணுவார் அவரு. அந்த அவரோட பவுன்ஸ் வந்து எப்படின்னாக்க ஒரு பால் எஃபோர்ட் கொடுப்பாரு. ஷோல்டர் அண்ட் இதுதான் இந்த ரிதம் பயங்கரமா போகும். அது எசக்க பசங்க விடுவோம், எவனா அடிப்பாங்க, டீப் பாயிண்ட் பிடிப்பாங்க கேட்ச். ஏன்னா அது வந்து அன்பிரடிக்டபிளா போகும், ஷார்ட் பால் எல்லாமே ஆக்சுவலா.
அது ஸோ நேத்திக்கு அது இந்த இந்த மேட்சை லூஸ் பண்ணது போல பைத்தியக்காரத்தான எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எதுவுமே கிடையாது கேட்க. 70 ஆனா 40. ஆனா அவங்களுக்கு ஓணும் சார், பயங்கர தெனாவட்டா ஆடினாங்க நடுவுல, பைத்தியக்கார்த்தம். அந்த ஸ்வீப் வெங்கடேஷ் ஐயர்லாம் தேவையே இல்லாதது. என்னத்துக்கு ஸ்வீப் மேக்ஸ்வெல்ல அதான் சிங்கிள் ஆட தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலா. 30 ரன் இருக்கு, 35 ரன் இருக்குனாக்கா தள்ளி தள்ளி ஆட வேண்டியதானே. அண்ட் அனதர் திங். ஒரே ஒரே நல்ல பால் வந்து ரிங்கு சிங் அவுட் ஆனா, ஏன்னா அவர் throw பண்ணவே மாட்டாரு விக்கெட்ட. அவர் தான் இறங்கி சும்மா டிப் ஆயிடுச்சு வந்து, சான்ஸே இல்ல. மத்ததெல்லாம் கேவலமான அவுட். அது சரி. இதுக்கு தான் நம்ம மும்பைல வந்து ஸ்ரேயாஸ் கோபால் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல ரிங்கு சிங். லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து ஸ்ரேயாஸ் கோபால் ஆடணும்னு சொல்லிட்டு இருக்கேன் மும்பைல. அதெல்லாம் ஆடவே மாட்டாங்க நீங்க வேற. மும்பைல ஏற்கனவே மும்பை ஆடிந்தாருல்ல அவரு, நல்ல பவுன்ஸ் இருக்கும். பண்ண மாட்டாங்க. ஏயா ஏயா இல்ல, மும்பை ஆடினாரு, நல்லா போடுவாரு. அந்த கூகுளி நல்லா போடுவாரு. நான் சொல்றது வந்து கூகுளி வாட் இ போல். நான் சொல்றது வந்து இந்த 14 மேட்ச்க்குள்ள நடக்கும் பாருங்க. ஆட ஆட வேண்டிய கட்டாயம் வரும். நடக்கும். சேப்பாக்ல ஆனா ஆடுவார் நினைக்கிறேன். இல்ல இப்போ சேப்பாக்ல ஆடுவாரு. அங்க கரண் சர்மா ஆட போறாரு. கரண் சர்மா டர்ன் தி மேட்ச். எல்லா லெக் ஸ்பின்னரும் திக்வேஷ் ராத்தி நல்லா போடுறாரு. விப்ராஜ் நிகம் இன்னைக்கு போடுவார் பாருங்க. சாகல் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ்க்கும் அந்த இந்த பவுலர் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ற பவுலர்ஸ்க்கும் ஸ்லோ இன்டு தி விக்கெட் போடுற பவுலர்ஸ்க்கும் தேர் ரூலிங் தி ரூஸ்ட் நோ. அவங்க தான் டீம்ல இருக்கணும். அது எப்போதுமே உண்டு ஆக்சுவலா. கரெக்டா போட்டா டெஃபினட்டா அது விக்கெட் விழுவும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அன்பிரிடபிலிட்டி இருக்குல்ல. நம்பர் ஆஃப் த டர்ன் வாட் தே கெட், நோ இட் இஸ் நாட் இன் தேர் ஹேண்ட்ஸ். இட் இஸ் பேசிக்கலி ஹவு த பால் பிச்சஸ், யூனோ. அதுவும் இம்பாக்ட் பிளேயர் இம்பாக்ட் பிளேயரை உள்ள கொண்டு வரலாம். இம்பாக்ட் என்னன்னா இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் புரியல. 4 பேர் கமலேஷ் நாகர்கோட்டி வச்சுக்கிறாங்க. நாகர்கோட்டி போட்டு திரும்பி அடிப்பாங்க. அதுவும் முன்னாடி வந்த புதுசியாவது அந்த புதுசியா நல்லா இருந்தாரு. நல்லா இப்பெல்லாம் நார்மல் ஆயிடுச்சாரு போரிங். வெத்து வேட்டா இருக்காரு. அவரை போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்த்தா எனக்கு கடுப்பாகுது. அது நார்மலா வரும் ஒரு அட்லீஸ்ட் நாகர்கோட்டி நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப நான் வந்து ஐ வில் சென்ட் a signal to the opposition. ஸ்ரேயாஸ் கோபால் வச்சிருக்கீங்களா இம்போர்ட் சப்ஸ்டியூட்ல, அவங்க வந்து பிளான் பண்ணச்சா ஐயோ ஸ்ரேயாஸ் கோபால் இறங்கினா என்ன பண்றதுன்னு ஒரு திங்கிங்காவது வரும். இறங்கினா டீம்ல இம்பார்ட் சப்ஸ்டியூட் வச்சானா வாடா மச்சான் வாடா மச்சான் மாதிரி இருக்கு. அடிச்சிருவாங்க. அவன் யோசிப்பானா இது என்ன திங்கிங்கே எனக்கு புரியல. ஆமா, இது கோச்சு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க ஒன்றும் புரியல ஆக்சுவலா. ஸோ இன்னும் எனிவே எஸ்டர்டேஸ் கேம் வாஸ் செம்ம கேம். பிரீத்தி சிந்தா பயங்கரமா குதிச்சாங்க மேட்ச் கொஞ்சம் ஜகான்னு. இந்த மேட்ச் ஜெயிச்சது பெரிய விஷயம் தான். ஆமா, பயங்கரமான இது. இப்ப என்னன்னா எல்லாரும் வந்து நிஜமா நடக்குதா மேட்ச் எல்லாம், இதெல்லாம் என்ன அப்படிங்கிற. இல்ல இஃப் யூ see பாண்டிங்ஸ் ரியாக்ஷன், அந்த மாதிரி பாண்டிங் ரியாக்ட் பண்ண பார்த்ததே கிடையாது. பாண்டிங் சொல்லிருக்காரு பயங்கர வெறி, பயங்கர இன்டென்ஸா உட்கார்ந்தாரு அவரு. அது என்னன்னு தெரியல அவங்களுக்குள்ள. எல்லாருக்கும் ஓவர் ரூல் பண்ணி அவர் டீம் எடுத்துட்டாரு. அது 174 இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்துருந்தாரு. அது இதுவான சரி செரிமானம் ஆகி போச்சு அவருக்கு. அப்படி இஞ்சி சாப்பிட்டது செரிமானம் ஆகி போச்சுன்னு எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். அப்படியே பயங்கர வேர்ல்ட் கப் வின் பண்ணது கூட he has not reacted like this. அவரெல்லாம் இந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல கொடுக்கவே கூடாது எந்த டீம். எதுக்கு அப்படி கண்ட்ரோல் கொடுத்து அவர்கிட்ட பண்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இது எப்படி தெரியுமா, இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க பஞ்சாப் அவர்கிட்ட பிஃபோர் த ஆக்ஷன்ஸ். அதுதான் பிரச்சனை. இல்ல எனக்கு எப்படியா கப் அடிச்சா பொருள் இருக்கு. ஆமா, அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருப்பாரு, கம் வாட் மே நம்ம ஸ்ரேயஸ் ஐயரை வாங்குறோம் அப்படின்னு செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல ஃபுல்லா போயிட்டாங்க. நீங்க பாருங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவன் வான் பண்ணி பாருங்க பாருங்க, நெஸ்லி வாடியா அப்படியே பயங்கரமா சிரிப்பாரு. பாண்டிங்கோட 2 பேரும் அப்படியே சிரிச்சு பயங்கரமா அப்படியே ஒரு பாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி 2 பேரும் இருப்பாங்க. அதை பாருங்க. அதை நீங்க if you get that chance you just see moment he won that one. நேத்து கூட சொன்னாரு, we were sitting in the this thing auction and we keep on going until we got Shreyas அப்படினாரு அவரு. ஆனா still என்டையர் மேட்ச்லயே நீங்க நான் பார்த்த வரைக்கும் I was very impressed with சஷாங்க் சிங். அவர் அவுட் ஆன உடனே LBW தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஐயோ அவுட் ஆயிட்டமே, இன்னும் ஒரு 20 ரன் அடிச்சு தான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒவ்வொரு மேட்சும் வந்து
கரெக்ட். டோட்டலா டெடிகேட் பண்ணி அவர் சீரியஸா ஆடுறாரு, கேம் சீரியஸா ஆடுறாரு அவர்தான். ரிங்கு சிங்கும் he felt bad. பாவம், ரிங்கு பயங்கர சிங் பாவம். ஆக்சுவலா அவர் ப்ரெஷர் தான் விட்டாரு. அதை ஷார்ட் லெக்ல ஷார்ட் மீட்டிங்ல வச்சுக்கவே என்னடா டாட் பாலா வந்து இறங்கினாரு பாருங்க, செம்மையா போடாரு. அது பால் வந்து சூப்பர். அது டிப் ஆனதுதான் பியூட்டிஃபுல். நானும் ஆடி இருப்பாரு அவரு. அது டிப் ஆயிடுச்சு. இன் பிட்வீன் இஸ் பேட் அண்ட் பேட். ஃபர்ஸ்ட் கிளாஸ், லவ்லி டு சி ஆக்சுவலி. நம்ம சொன்ன மாதிரி சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்திலாம் வீவ்ட் மேஜிக். அவங்களுக்கு எதுவும் இல்லை. மேக்ஸ்வெல் தான் என்னன்னே புரியல. நான் சொல்றேனே, சி வருண் சக்கரவர்த்தி இஸ் இம்ப்ரூவிங் எவ்ரி டே. அவர் ரொம்ப பயங்கர, அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். அவர் இல்ல 3 மணி நேரம் போலிங் போடுறாங்க. இல்ல இது ஹோல்ட்ஸ் டேஞ்சரஸ் போர்ட்டன்ஸ் ஃபார் ஆல் தி ஃபாரின் பிளேயர்ஸ். ஏன்னா இப்படி இருக்க இன்னும் வெயில் அடிச்சு டூ பேட் பிசினஸ் ஆஃப் தி டோர்னமெண்ட் போர்ச்ச. நான் என்ன சொன்னேன், அவங்க வந்து கேகேஆர் bowling is a deadly bowling combination. கரண் சர்மாவே அப்படித்தானே போடுறாரு. குல்தீப் யாதவ், எனி பவுலர் ஃபார் தட் மேட்டர் இஸ் bowling well. கேகேஆர் அட்வான்டேஜ் எது தெரியுமா? ஹர்ஷித் ராணா இருக்காரு பாருங்க, நீ பாருங்க, செம்மையா போடுறாரு bowling அவரு. கரெக்ட். யாரும் நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவரு விக்கெட் எடுக்கிற எடுத்தோன்னே very difficult to basically predict. வைபவ் அரோரா is also bowling well. He is also bowling well, but threat வந்து ராணா தான். கரெக்ட். The steep bounce is getting across India all the wickets. அந்த ஸ்லோ ரன் போறாரு பாருங்க, பிச்சாயி புஷ்னு வருது ஸ்லோ ரன். வெரி டிஃபிகல்ட் டு ஹிட். பவர் பிளேல எவ்வளவு எடுத்து பாருங்க. திங்கிங் பவுலரா இருக்காரு. பால் நல்ல அசெட். நல்ல வேரியேஷன். also he has built his pace. எக்ஸ்ட்ரா யார்ட் பேஸ் போடுறாரு இப்போ. ஹைட் பாருங்க. அவர் ஹைட் யூஸ் nobody is praising these kind of youngsters. I don't know why commentators are just taking a blind eye. Correct. I am very much impressed with him. Correct. Me too. I think he will play for a long time India. இந்த ரேட்ல போனாருனாங்க. அர்ஷதீப் இவரெல்லாம் வந்து ரியல் அசெட். அர்ஷதீப் என்ன கோல்டன் மேட் இன் ஓவர்ப்பா, இப்படி போறாருப்பா. பா சான்ஸே இல்ல. வைட் ஆஃப் தி கிரீஸ் வந்து செம்மையா போட்டாரு. பயங்கர திங்கிங் ஆக்சுவலி, செம்ம திங்கிங், எக்ஸிகியூஷன் சூப்பர். அர்ஷதீப் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டா போடுவாரு. அந்த ஃபீல்டுக்கு அலட்சியமா போட்டு போயினே இருப்பாரு. பேண்ட் தட்டிட்டு அப்படியே நடந்து போயிடுவாரு. சூப்பரா. இவங்கலாம் ரியலே கோல்டு. ஓகேமா? ஓகே, நாளைக்கு இன்னொரு எபிசோட்ல பாப்போம். யா ஷூர். தேங்க்யூ.